வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். 11 மாவட்டங்களில் அதி உச்ச மண் சரிவு அபாயம், சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. அவசர கால சட்டத்தை பிறப்பித்தார் ஜனாதிபதி. டிட்வா புயல் எதிரொலி, சென்னையில் விமானங்கள் ரத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நீடித்து வரும் கடும் மழை வீழ்ச்சி காரணமாக 11 மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண் சரிவு அபாய எச்சரிக்கையான 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பதுளை, கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருணாகல், மாத்தளை, மொனராகலை, நுவரேலியா மற்றும் ரத்தினபுரி ஆகியன அடங்குகின்றன. இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித குமாநாயகவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசர கால நிலை சட்டத்தின்படி அதிக அதிகாரிகள் அரசு இயந்திரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தத்தின் போதோ நாட்டின் சாதாரண நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள அமைப்பதே இதன் நோக்கம் என ஜனாதிபதி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள அவசர கால சேவைகள் பின்வருமாறு: மின்சாரம் வழங்கல் தொடர்பான சேவைகள், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் மற்றும் கொண்டு செல்லல், வைத்தியசாலைகள், வைத்திய சேவைகள் வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் பணியில், போக்குவரத்து மற்றும் பொருட்களுக்கு கொண்டு செல்லல், நீர்வளங்கள் மற்றும் அது தொடர்பான அனைத்து சேவைகளும், அத்தியாவசிய சேவைகள் வழங்கல் மற்றும் அது தொடர்பான அனைத்து. இனி வெளிநாட்டு செய்திகள். டிட்வா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 54 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படும் டிட்வா புயல் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் 16 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் 54 விமானங்கள் ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிகிறது. எனவே சென்னை விமான நிலையத்தில் இருந்து பயணிக்கும் பயணிகள் அனைவரும் தங்கள் பயணிக்கும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் பயணங்களை மாற்றி அமைத்து கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.